8390 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறவங்க டாலர் பில்லியனர். மோடி ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்ததோ அதை விட 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதானியே விற்கிறாரு, அதானியே வாங்குறாரு. அதானி தன்னுடைய சாமர்த்தியத்தால் மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு பேசினா அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இவங்க தான் பல நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. காலையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரஷ்ல இருந்து இடவு படுக்கைக்கு போகக்கூடிய கொசு மேட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் இருக்காங்க. பணக்காரர்களுக்காக கவலைப்படுகிற பிரதமர் இருக்கிறவரை ஏழைகளுடைய நிலை இந்தியாவில் முன்னேற போவதே இல்லை. ஹூரன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு அண்மையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரருடைய பட்டியலை வெளியிட்டிருக்கு. அந்த பட்டியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்மோட ஷேர் பண்ணுது. அதாவது டாலர் பில்லியனர் 8390 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறவங்க டாலர் பில்லியனர். அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இன்றைய இந்தியாவில் 334 பேர் டாலர் பில்லியனர் இருக்காங்க. மோடி ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருந்ததோ அதை விட 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 78 பேர் டாலர் பில்லியனராக அந்த பட்டியலில் சேர்ந்திருக்காங்க. அதாவது சராசரியாக 5 நாளைக்கு ஒருத்தர் 8390 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கக்கூடியவராக இந்தியாவில் வளர்ந்துட்டே வர்றாரு. இது ஒரு இந்தியா 1000 crores கிளப், அதாவது 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிறவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா, இன்னைக்கு 1539 பேர் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சிருக்கிறாங்க. இதில் டாப் 10 முதல் 100 பேரில் 100வது இடத்துல இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு மட்டும் 28,400 கோடி ரூபாய். இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்டே 32 லட்சம் கோடி ரூபாய். இந்த 32 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய 6 பேர்கிட்ட மட்டும் இருக்குது. இதுதான் ஒரு பணக்காரர்களுடைய இந்தியா. இன்னொரு இந்தியா இருக்குது, அதை பின்னாடி பேசுவோம். அதாவது இந்த பணக்காரர்களுடைய பட்டியலில் இவர்களெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுக்கு இவருடைய உழைப்பும் சாமர்த்தியமும் தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அது மட்டுமே இல்லை. உதாரணமாக முதல் 2 இடத்துல யார் இருக்காங்கன்னா, அதானியும் அம்பானியும் இருக்காங்க. அதானியினுடைய இன்றைய சொத்து மதிப்பு 11,61,800 கோடி ரூபாய். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பானியுடைய சொத்து மதிப்பு 10,14,700 கோடி ரூபாய். இந்த 2 பேருக்கு எப்படி இவ்வளவு சொத்து மதிப்பு சேருது? இப்போ அண்மையில் இந்த இந்திய தணிக்கை வாரியம் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார், நாடு முழுக்க இருக்கக்கூடிய மின்வாரி நிறுவனங்களுக்கு அதானி தான் கோல் சப்ளை பண்ணியிருக்காரு. அந்த அதானி கிட்ட இருந்து கோல் வாங்கினதுல ஒன்றும் தரம் இல்லை, இன்னொன்று மிகப்பெரிய அளவுக்கு விலையில் முறைகேடு நடந்திருக்கு. வெளிநாடுகளில் அதானி வாங்கக்கூடிய கோல் 3-4 நிறுவனங்களுக்கு தாண்டி மின்வாரியத்துடைய கைகளுக்கு போகிறது. இடையில் இருக்கக்கூடிய 3-4 நிறுவனங்கள் யாருன்னா எல்லாமே அதானிக்கு சொந்தமான லெட்டர் பேடு கம்பெனி. அதானியே விற்கிறாரு, அதானியே வாங்குறாரு. கடைசியாக ஒரு 4வது இடத்துல மின்வாரியங்களுக்கு வருதுன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்திற்கு, குறிப்பாக இந்திய மக்களுடைய வரிப்பணம் என்பது இழக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லை, அண்மையில் ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. பங்குச்சந்தையில் செயற்கையாக தன்னுடைய பங்குகளுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு, மதிப்பை கூட்டுவதற்கு முறைகேடு பண்ணுறாங்க. இதை கண்காணிப்பதற்கு செபி என்கிற அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய தலைவரே அதானிக்கு சாதகமாக நடந்துக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப க்ளீன் சிட்டு கொடுக்குறாங்க, அதானி எந்த முறைகேடும் பண்ணலைன்னு. இதையெல்லாம் விட பிரதமருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த அரசியலை விட்டுட்டு இந்த முதல் பணக்காரர் பட்டியலில் அதானி தன்னுடைய சாமர்த்தியத்தால் மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு பேசினா அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். 2வது இடத்துல இருக்கக்கூடியவர் அம்பானி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் இருக்கக்கூடிய பல டோல்கேட் அம்பானிக்கு சொந்தமானது. இன்னும் சொல்ல போனால் ஜியோ டெலிகாம்ங்கிற அம்பானியுடைய கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசடராக பிரதமரே வந்தார், மோட்டிவேட் பண்ணார். இந்த அரசியலெல்லாம் விட்டுட்டு இந்த பணக்காரர்கள் பட்டியலை நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது இருக்கிறது. அதாவது இந்த நிறுவனங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் கொடுக்குது. அந்த கடன் இவங்க எவ்வளோ திருப்பி கட்டுறாங்க அப்படின்னா அது மலைக்கும் மடுவுக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். குறிப்பாக ஒரு தகவலை சொல்லணும்னா, கடந்த ஓராண்டில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட அதானி வாங்கின கடன் 61,382 கோடி ரூபாய். திருப்பி கட்டினது எவ்வளோ அப்படின்னா 17,997 கோடி ரூபாய். அப்போ 70,000 கோடி கடன் வாங்கிட்டு வெறும் 17,000 கோடி திருப்பி கட்டக்கூடிய அதானிகிட்ட அந்த கடனை திரும்ப பெறுவதற்கு அரசாங்கம் என்ன செய்யுது, வங்கிகள் என்ன செய்யுது அப்படின்னா மிகப்பெரிய மௌனம் தான். நாம் ஒரு கடனை வாங்க போனோம்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பத்தலை, கேரண்டி கொண்டு வான்னு கேட்கக்கூடிய இதே பொதுத்துறை வங்கிகள் ஏன் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கடன் கொடுக்குறாங்க, அது ஏன் அரசாங்கம் ஊக்குவிக்குது அப்படின்னா இந்த அரசியலெல்லாம் சேர்ந்து தான் பணக்காரர்கள் பட்டியலை உருவாக்குது என்பதையும் இணைச்சு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த பட்டியலில் இன்னொருத்தர் இடம் பிடிச்சிருக்காரு, சைரஸ் பூனாவாலா. அவர் யாருன்னா புனாவில் இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஓனர். அவர் அண்மையில் லண்டனில் 1,442 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட பணம் இருக்குது, வாங்குறாரு. அதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 2,89,800 கோடி ரூபாய். எப்படி ஒரு தனி மனிதனுக்கு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய சொத்து கிடைக்கும்? அண்மையில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளை குலுக்கிய விஷயம் கோவிட். இந்த கோவிட்டில் எல்லாரும் 2 தடுப்பூசிகள் போடணும்.
இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 280 டோசேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்தியாவில் 9 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தடுப்பூசி தயாரிப்பதற்கு. ஆனால் பிரதமர் தலைமையிலான அரசு என்ன முடிவெடுக்குதுன்னா 2 நிறுவனங்களுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 நிறுவனங்களில் ஒன்று தான் சீரம் இன்ஸ்டியூட். அப்போ அரசாங்கத்துடைய கொள்கை இந்த தடுப்பூசி தயாரிப்பதற்கு உலகமே ஒரு அச்சத்தில் உறைந்து போயிருக்கிற போது தடுப்பூசி போட்டால் தான் உயிரை காப்பாற்ற முடியும்னா எல்லாரும் போய் சீரம் இன்ஸ்டியூட்டில் அந்த தடுப்பூசியை வாங்கணும்னு சொன்னால் அந்த மக்களுடைய பயமும் அரசாங்கத்துடைய கொள்கையும் நீங்கள் 1400 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் பங்களா வாங்க வைக்க முடியுதுங்கிற அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் இது போன்ற விஷயங்களை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இதெல்லாம் விட அரசியல் காரணங்கள் ஒன்று அப்படின்னு சொன்னால் உளவியல் காரணங்களும் இருக்குது, சமூக காரணங்களும் இருக்குது. குறிப்பாக இந்த டாப் 10 பட்டியலில் இடம் பிடித்திருக்கிற இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமானி. இவர் யார்? நாம் வந்து இவ்வளவு காலமாக வந்து பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையிலையோ மளிகை கடையிலையோ நம்ம மளிகை சாமானை வாங்கிட்டு இருப்போம். அவர் கடனுக்கும் கொடுப்பாரு அல்லது காசு இல்லாமல் இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் மனநிலை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் தான் தரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வர்றோம். அதில் ஒன்று தான் டிமார்ட். அந்த டிமார்ட்டுடைய ஓனர் தான் இந்த ராதாகிருஷ்ணன் தமானி. இந்தியா முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டோர் இருக்கு இல்லையா, இது மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது. மக்களுடைய மனநிலை இந்த கடைகளை நோக்கி போக போக உலக பணக்காரர்கள் பட்டியலில் இவர் வந்து இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. இப்போ இந்த 1000 crore கிளப்பில் வந்து பல திரைப்பட நடிகர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. சினிமாவில் நடித்து அதில் வந்த ஊதியத்தில் மட்டும் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. பல சினிமா நடிகர்களுக்கு இன்றைக்கி வந்து கிரிக்கெட் கிளப் சொந்தமாக இருக்குது. நம்ம கிரிக்கெட்டை ரசிக்கிறோம். 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு போட்டி நடந்தால் அதை ரசிக்கலாம், கொண்டாடலாம், நம்ம நாடு ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் ஐபிஎல் என்று சொல்லி நம்ம நாட்டு வீரர்களையே வேறு வேறு டீமில் போட்டு கிரிக்கெட் விளையாட்டையே வேறு மாதிரி மாற்றி அதை ஓனராக்கி விளம்பரங்கள் மூலமாக இந்த விளையாட்டை நம்ம ரசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய அந்த யுத்தி இருக்கு இல்லையா, வியாபார யுத்தி இருக்கு இல்லையா, அது இந்த 1000 crore கிளப்பில் வந்து இவங்களை போய் இடம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யுது. இவங்க தான் பல நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. காலையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ்ஷிலிருந்து இடவு படுக்கைக்கு போகக்கூடிய அந்த கொசு மேட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியவங்கள இவங்கள தான் இருக்காங்க. இப்போ நம்ம ரசனையும் உளவியலும் வியாபார தந்திரமும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த 1000 crore கிளப்பில் வந்து இவங்க இருக்காங்க. அப்போ இந்த பணக்காரருடைய இந்தியாவிற்கும் ஏழைகளின் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய இடைவெளி என்பது இருக்குது. இப்போ ஏழைகள் இந்தியா எப்படி இருக்குது? இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 82 கோடி மக்கள் இன்றைக்கும் அரசாங்க ரேஷன் கடைகளில் தரப்படுகிற இலவச அரிசியும் பருப்பையும் வாங்கி தான் வாழக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. உலக பட்டினி குறியீடுங்கிற பட்டியலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 111வது இடத்துல இந்தியா இருக்குது. 111 அப்படிங்கிற நம்பர். மகிழ்ச்சிகரமான நாடுகள் அப்படின்னு பட்டியல் எடுத்துட்டிங்கன்னா 150க்கும் கீழே தான் இந்தியாவுடைய இடம் என்பது இருக்குது. இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லை. 47 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு சரிந்திருக்கிறதுங்கிற புள்ளி விவரம் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம், தனி மனித ஊதியம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா பல நாடுகளில் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கு. அதாவது வந்து தற்கொலை என்பது இந்தியாவில் அதிகரித்துட்டே இருக்கிறது. இந்த தற்கொலைக்கான காரணங்களில் பிரதானமாக எது இருக்குன்னு சொன்னால் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வருமானம் பத்தலை, வாழ முடியலங்கிற ஒரு நெருக்கடியை நோக்கி இன்றைக்கி தற்கொலையை நாடி மக்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்காங்க. அப்படின்னா இது ஏழைகளின் இந்தியா. அப்போ பணக்காரர்களின் பட்டியலை பார்க்கிற போது உண்மையிலே ஒரு இந்தியாவாக இல்லை, இந்தியாவிற்குள் 2 இந்தியா இருக்கிறது. பணக்காரருடைய இந்தியா, மேலும் மேலும் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை அதிகரித்துட்டே போகிறாங்க. ஏழை இந்தியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே கீழே போயிட்டே இருக்கிறாங்க, வாழ்வதற்கு வழி இல்லைங்கிற இந்த இடைவெளிக்கு மத்தியில் தான் இந்த அரசியலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த ஏழைகளுக்கான இந்தியா, அவர்களுக்கான நிவாரணம் ஆட்சியாளருடைய கடமை இல்லையா அப்படின்னா இருக்கவே இருக்குது. ராமர் கோவில் அல்லது இந்துக்கள் பாதுகாப்பு, பசு பாதுகாப்பு அப்படிங்கிற ஏதாவது ஒரு உளவியலை சொல்லி உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்பி இந்தியா வளருது பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பணக்காரருடைய பட்டியலை காமிச்சா அவங்களுக்கு போதும். இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான பாலிடிக்ஸ் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதை வெறுமனே தரவுகளாக பார்க்காம இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும் சேர்த்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்தியா ஏழைகளின் இந்தியாவாகவும் பணக்கார இந்தியாவாகவும் நீடித்து கொண்டே இருக்கிறது. பணக்காரர்களுக்காக கவலைப்படுகிற பிரதமர் இருக்கிற வரை ஏழைகளுடைய நிலை இந்தியாவில் முன்னேறப் போவதே இல்லை. அப்போ ஏழைகளை அந்த பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அரசியலோடு இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால்தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மைக்ரோ பாலிடிக்ஸ் நமக்கு தெரியும். அந்த வகையில் ஒவ்வொரு செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை இணைத்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது.